என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஏஞ்சிதே ரொம்ப லேட்டு. ஏன்னா எனக்கு வந்து நைட்டெல்லாம் ஃபுல்லாக வீசிங் வந்துருச்சா, சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த வீசிங்க்கான டேப்லெட் போட்டுட்டேன்னா செம்ம தூக்கம், ஏஞ்சிக்கவே முடியல. ஏஞ்சிதே லேட்டு. அதனால் இன்றைக்கி பையன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கான். அதனால் இன்றைக்கி என்ன சிம்பிளான சமையல் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணேன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா குழம்பு, காரக்குழம்பு மாதிரி நம்ம லைட்டாக வச்சிடணும். புளி மட்டும் கம்மியாக ஊற்றணும். புளியை கம்மியாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது தோசையோட, சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன பண்ணியிருக்கேன்னா, முட்டை ஆம்லெட்டும் அப்பளம் தான் பண்ண போகிறேன். ஆம்லெட் வந்து நம்ம சாப்பிட சொல்ல போட்டுக்கினா தான் நல்லாயிருக்கும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும். அதனால் ஆம்லெட் அப்போ போட்டுக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். முட்டை ஆம்லெட்டும் அப்பளமும் தான். ரைஸ் கழுவி வச்சாச்சு குக்கரில். நான் எப்பயுமே குக்கரில் தாங்க வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குக்கர் ரைஸ் சாப்பிட்டே பழகிட்டாங்களா, அதனால் குக்கரில் வச்சா தான் அவங்களுக்கு பிடிக்குது. வடித்த சாதம் பண்ணுறது இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க வடித்த சாதம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இது கொண்டக்கடலெல்லாம் போட்டு வச்சா ஒரு குருமா மாதிரியும் கிடையாது. ஆனால் காரக்குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி, சோம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது. யாருக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஆம்லெட் வந்து சாப்பிட்றச்சா ஆம்லெட்டும் அப்பளமும் வறுத்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.